குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நாம் லாஸ்ட் கிளாஸில் ஒரு சாப்டர் முடித்தோம். என்ன முடித்தோம்னு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ற சாப்டர் முடித்தோம். ஒரு 3 செஷனில் அந்த மொத்த சாப்டரையும் பார்த்தோம். நான் அடுத்த இதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம், மோஷன் இன் பிளேன் அப்படின்றது. ஸோ அந்த மோஷன் இன் பிளேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நாம் பார்த்துருவோம். என்னென்னா அதில் வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லும்போது அது எய்தர் ஹாரிசான்டலாக இருக்கலாம் இல்லை வெர்டிக்கலாக இருக்கலாம். இந்த ரெண்டு இதில் எது வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஹாரிசான்டலுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரோட்டில், ஒரு கார் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குன்றதெல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம். அண்ட் வெர்டிக்கல் மோஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக மேலே தூக்கி போடுறோன்னா அது என்னென்ன ஆகும், அதில் என்னென்ன நடக்கும், அதில் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அண்ட் வெலாசிட்டி என்ன ஆகுது, இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக கிராஃப்ஸும் நிறைய பார்த்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து இந்த மோஷன் இன் பிளேன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றா சேருது. லைக் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற ஒரு மோஷன் தான் வந்து மோஷன் பிளேன் அப்படின்றது. ஸோ இது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ யா, வெல்கம் டு டுடேஸ் கிளாஸ். ஸோ யா, மோஷன் இன் அ பிளேன் அப்படின்னு சொன்னப்போ நான் ரெண்டுமே சேர்ந்து நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஹாரிசான்டல் மோஷனும் நடக்குது, வெர்டிக்கல் மோஷனும் நடக்குது, ரெண்டுமே சேர்ந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் இன் 2 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. 2 டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னது? இப்போது டைமென்ஷன்ற வார்த்தையை நாம் எங்கே கேட்டிருப்போம்? இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் கேட்டிருப்போம். இதில் வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், இது மூணுமே சேர்ந்து தான் வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம்ல. அதில் ஏதாவது ஒரு 2 ஆக்சிஸில் சேர்ந்து நடக்கிறது தான் வந்து இந்த மோஷன் இன் பிளேன் அப்படின்றது. ஏன்னா 2 ஆக்சிஸ் சேர்ந்தது தான் ஒரு பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு மோஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாலை வந்து நாம் தூக்கி போடுறோம், மேலே தூக்கி போடல, ஸ்ட்ரைட்டாக தூக்கி போடல, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தூக்கி போடுறோம். ஸோ அது என்ன, இப்படி ஒரு பாத்தில் போவோம் அந்த பால், கரெக்டாக? ஸோ அது வந்து ஒரே டைமில் முன்னாடியும் போகுது, அதே டைமில் மேலேயும் போகுது, கீழேயும் வருது. லைக் அந்த மேலே போய் கீழே வர்றது வந்து வெர்டிக்கல் மோஷனில் வருது, ஸ்ட்ரைட்டாக போகிறது ஹாரிசான்டல் மோஷனில் வருது, ரைட்? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து சேம் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ 2 டைமென்ஷன் அப்படின்னு வரும்போது அதுதான் வருது. So if the 2 of the 3 coordinate systems are required to specify the position of the object, then அந்த இது வந்து it will be called a motion in a 2 dimension and the object moves in a plane. So ஒரு planeல either xy plane, yz plane or xz plane, இந்த 2 axis சேர்ந்த ஒரு planeல இந்த motion வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. And examples are projectile motion and circular motion. Projectile motion அப்படின்றது இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் projectile motion. ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கிரவுண்டில் இருந்து தூக்கி போடுறோம். அது ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டுமே அட் அ டைமில் நடக்கும், 2 மோஷனுமே அந்த அட் அ டைமில் நடக்கும். அண்ட் சர்க்குலர் மோஷனும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, லெட்ஸே இந்த ஒரு பாத், இப்படி ஒரு பாத் இருக்குது, ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது. இந்த ஒரு பாத்தில் ஒரு லெட்ஸே ஒரு ரவுண்ட் ஆனாலும் ஒரு கார் சுற்றிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை நான் கிராஃபில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணேன் அப்படின்னா, இதை வந்து என்னால் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அதுக்கு ஒரு டயமீட்டர் என்னால் வரைய முடியும், ஒய் ஆக்சிஸ்லையும் அதுக்கு ஒரு டயமீட்டர் என்னால் வரைய முடியும். இப்படி நான் இதில் என்ன காம்பனன்ட்ஸ் எடுத்தாலுமே அதில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ன்ற 2 விஷயமுமே சம்மந்தப்பட்டிருக்கும். அதனால தான் இது வந்து மோஷன் இன் 2 டைமென்ஷன் அப்படின்ற இதில் வருது. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் அதில் ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பால் த்ரோன் அட் அ பர்டிகுலர் ஆங்கிள், அதுதான் வந்து ப்ரொஜெக்டைலோட எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ரொஜெக்டைலோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, a body which is in flight through the atmosphere but it is not being propelled by any fuel is called a projectile. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பால் வந்து நான் இப்படி தூக்கி போடுறேன் அப்படின்னா, லெட்ஸே இங்கேருந்து இதுதான் கிரவுண்டு, இதில் இந்த பாயிண்ட்லேருந்து நான் பாலை தூக்கி போடுறேன், இந்த டைரக்ஷனில் தூக்கி போடுறேன். என்ன ஆகும்? அது அப்படியே போய் ஒரு பர்டிகுலர் பாத்தில் போய் திருப்பி கிரவுண்டில் வந்து விழுந்துடும், கரெக்டாக? இப்போது இந்த நாட் பீயிங் ப்ரொபெல்ட் பை எனி ஃபியூவல் அப்படின்றது இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, இப்போ அந்த பாலை வந்து தூக்கி போடும்போது நான் அதுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த இதில் மட்டும்தான், நான் அந்த ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஃபோர்ஸ்னால தான் அது இப்படி போய் இப்படி வந்திருக்கு.
இப்போ அதே ஃபோர்ஸ் த்ரூ அவுட் த ட்ராவல் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ராக்கெட் அதுக்கு சொல்லலாம். இப்போ இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன், இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அது ஒரு பர்டிகுலர் ஹைட் ரீச் ஆகிற வரைக்கும் அதுக்கு ஒரு ஃபியூவல் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ தீபாவளி ராக்கெட்டாக இருந்தாலுமே சரி, அது என்ன ராக்கெட்டாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஃபியூவல், அந்த நெருப்பு இருக்கிறதுனால தான் அதால் அவ்வளோ தூரம் போக முடியுது. கரெக்டாக? அண்ட் அதோட பாத் வந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ரொஜெக்டைல்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ், ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து அதை தூக்கி போடுறாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரெஜெக்டரியில் போகுது. ட்ரெஜெக்டரி அப்படின்னா பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றது அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். Now that is called a projectile. And இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியாது, டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. oblique projectile, horizontal projectile and projectile on an inclined plane. ஸோ oblique projectileன்றது இதுதான் oblique projectile. அதாவது ஒரு எந்த லெவல்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை தூக்கி போடுறோமோ ஃபைனலாக அதே லெவலில் வந்து லேண்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் oblique projectile. அண்ட் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மொட்டை மாடியிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கல்லை ஹாரிசான்டலாக தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்காது, அது இப்படி போய் கீழே விழுந்துரும், கிரவுண்டில் போய் கீழே விழுந்துரும். கரெக்டாக? ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஹாரிசான்டலாக ஒரு ஆப்ஜெக்ட்டை தூக்கி போடுறீங்க, அது கிராவிட்டினால அது அப்படியே கீழே போகுது. பட் அதுக்கு ஒரு ஹாரிசான்டலையும் அது ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, வேர்ட்டிக்கலையும் அது ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு ஹைட்டை கவர் பண்ணுது. கரெக்டாக? ஸோ தட் இஸ் an example of horizontal projectile. அண்ட் மூணாவது projectile on an inclined plane. ஸோ inclined plane அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதில் நான் சொன்னல, கிரவுண்ட் எந்த லெவலில் இருந்து நம்ம தூக்கி போடுறோமோ அதே லெவலுக்கு திருப்பி வந்து விழுது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து oblique projectile அப்படின்னு சொன்னோம். இதே கேஸில் கிரவுண்டே வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மலை மேலே இருக்குது, அந்த மலையில் இப்படி ஸ்லோப்பாக இருக்குது, அதில் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி தூக்கி போடுறேன், அது எங்கே போய் லேண்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து இந்த ஆக்சலரேஷன், வெலாசிட்டி இப்படி இதெல்லாம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும், இந்த ஒரு இன்க்ளினேஷன்னால் எப்படி அஃபெக்ட் ஆகும், இதெல்லாம் வந்து இந்த ப்ரொஜெக்டைல் ஆன் an inclined plane அதில் பார்ப்போம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த oblique projectile. ஸோ அந்த oblique projectile எந்த விதமான ப்ரொஜெக்டைல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மோஷன்னா என்னென்னா, நான் இப்போ சொன்னேன்ல, எந்த காம்பனண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு ஹாரிசான்டலாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். இப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிரவுண்டில் இவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம், அது ஹைட்டாக இவ்வளோ ஹைட்டு போய் கீழே வந்ததுன்றதையும் சொல்லலாம். ஸோ ஹாரிசான்டலாகவும் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, வெர்டிக்கலாகவும் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. சேம் வெலாசிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெலாசிட்டி ஹாரிசான்டலாக இருக்குது, அதனால தான் அதால் முன்னாடி மூவ் ஆகிட்டே இருக்க முடியுது. இன்னொரு வெலாசிட்டி வெர்டிக்கலாக இருக்கிறதுனால தான் அதால் மேலே போய் கீழே வர முடியுது. ரைட்? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, வெலாசிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே ஹாரிசான்டலும் இருக்குது, வெர்டிக்கலும் இருக்குது. மூணாவது ஆக்சலரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஆக்சலரேஷனுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்குது, அது என்னன்றதை பார்ப்போம். பட் அதுவுமே வந்து ஹாரிசான்டலாகவும் ஒரு குவான்டிட்டி இருக்குது. இப்போ வெர்டிக்கலாக என்ன ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு பார்த்தா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது. அந்த G = 9.8 m/s² அளவுக்கு ஒரு ஆக்சலரேஷன் வேல்யூ வெர்டிக்கலி அதுக்கு இருக்குது. ஸோ எல்லா குவான்டிட்டிஸுமே இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் நாம் அந்த டைமை தவிர மற்ற எல்லா குவான்டிட்டிஸுமே நாம் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல்ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுதான் இந்த ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இட் இஸ் a 2-dimensional motion. It consists of horizontal motion and vertical motion, and they too are independent of each other அப்படின்னு சொல்கிறாங்க. independent of each other அப்படின்னா இப்போது ஓகே, அது வந்து நான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் சொல்லும்போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர்ன்றதுக்கு, ஏன்னா அப்போ தான் கிளியராக புரியும். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தே ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸ். ஏன்னா ஒன்று ஹாரிசான்டலாக இருந்துச்சுன்னா இன்னொன்று வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ தி ஆங்கிள் பிட்வீன் தம் வில் பி 90 டிகிரி. அதுதான் வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யா, ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இது மூணுத்துக்குமே வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட்ஸும் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் oblique projectile. இப்போ நாம இந்த oblique projectileனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு டயக்ராம் எடுத்துப்போம். அந்த டயக்ராமை நான் ஒரு கிராஃபில் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா கிராஃபில் வரைஞ்சேன்னா இப்போது இந்த டயக்ராமை நான் கிராஃபில் வரையும் போது என்னென்னலாம் வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கிராஃப்லேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு oblique projectileனா நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு லெவல், ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதே கிரவுண்ட் லெவலுக்கு
அந்த ஆப்ஜெக்ட் திருப்பியும் வந்து சேர்ந்துரும். இதுதான் வந்து ஒரு அப்ளிக் ப்ரொஜெக்டைலோட ஒரு பாத். ஓகே, நவ் இதில் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு மேலே அதுக்கு அந்த வெலாசிட்டி இருக்காது. அந்த வித்தவுட் பீயிங் ப்ரொபல்ட் பை எனி ஃபியூவல் தானே போயிட்டுருக்கு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இங்கே இருக்குது. அண்ட் அதை எந்த ஆங்கிளில் தூக்கி போடுறாங்கன்றதுக்கு நான் ஒரு ஆங்கிள் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். தீட்டா அப்படின்ற ஆங்கிளை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நான் இதை கிராஃபாக வச்சுக்கிட்டேன்னா நான் வந்து இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு டிஸ்டன்ஸ் நான் மார்க் பண்ணுறேன். இதுதான் இந்த ப்ரொஜெக்டைலோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஆர் ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகுது அப்படின்றது. அண்ட் வெர்டிக்கலி அது கவர் பண்ணுற ஹைட் வந்து நான் y அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, x is the horizontal distance, y is the vertical distance அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வெலாசிட்டியும் அதே மாதிரி ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலாக பிரியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ அதை நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு வெக்டரை நாம் ரிசால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ வெக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வெக்டரை வந்து 2 காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணலாம். கரெக்டாக? தென் இப்போ இது u தான் அந்த வெக்டர் அப்படின்னா, இங்கே எனக்கு தீட்டா இருக்குது அப்படின்னா நான் இந்த வெக்டரை u cos தீட்டான்னு எழுதலாம். அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க வெக்டரை u sin தீட்டா அப்படின்னு நான் எழுதலாம். ரைட்? ஸோ இதுதான் என்னோட ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், வெலாசிட்டிக்கு பார்த்தோம். இப்போ ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அந்த ஆக்சலரேஷன் அப்படின்றது ஹாரிசான்டல் ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கணும். பட் தி திங் இஸ், இந்த u cos தீட்டா இருக்குல்ல, இந்த u cos தீட்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. எல்லா ப்ரொஜெக்டைல் மோஷன்லையுமே பார்த்தீங்கன்னா, எந்த ப்ரொஜெக்டைல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அந்த வெலாசிட்டி வில் பி கான்ஸ்டன்ட் ஆல் த டைம். ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? 0 தானே. ஸோ ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து எப்பயுமே ஒரு ப்ரொஜெக்டைலுக்கு 0 தான் இருக்கும். ரைட்? And vertical component of acceleration என்னது? Acceleration due to gravity. So ay will be equal to g. அது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்? டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு oblique projectileோட ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹாரிசான்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் நாம் பிரித்து பார்த்துருக்கோம். அண்ட் இதில் முக்கியமான விஷயமே எந்த லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுதோ அதே லெவலில் வந்து எண்ட் ஆகணும். அதுதான் வந்து oblique projectileோட இது. ஓகே, அதுக்கு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் வரும், என்னென்ன ஃபார்முலாஸ் வரும்ன்றது இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி. இப்போது மேக்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் என்னால் வந்து கிராஃபில் வரைய முடியும். ரைட்? இப்போது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். கிராஃபில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், படிச்சிருப்பீங்க. y is equal to mx plus c அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. அதில் m தான் வந்து ஸ்லோப் ஆஃப் தட் லைன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்க மாதிரியே சர்க்குலர் ஷேப்புக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, கர்வ்ட் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து கர்வ்ட் லைனில் வருது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பேரபோலாவோட ஷேப்பில் தான் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டைலோட ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் இருக்குல்ல, ட்ரெஜெக்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாத் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் பாத், அந்த பாத்துக்கு ஒரு ஈக்குவேஷன், அதை நான் கிராஃபில் வரையும் போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் வருது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ஷேப் வந்து பேரபோலா அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். இப்போது நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் வந்து எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை தானே நம்ம அதில் ஸ்டடி பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படி பார்த்தா எனக்கு வந்து s is equal to ut plus half at square. இதுதான் என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த ஈக்குவேஷன் நான் எழுதினேன். இதை வந்து எல்லாத்துக்குமே எல்லா குவான்டிட்டிஸுமே ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் இருக்கும்னு நான் சொன்னேன்ல. இப்போது அது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நான் ஹாரிசான்டல் வெர்டிக்கல்னு தனித்தனியாக பிரித்து எழுதி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்க்குறேன். ஸோ ஹாரிசான்டலின்னு பார்க்கும்போது என்னது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ் தான் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு யூ இருக்க இடத்துல யூஎக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த யூஎக்ஸ்ன்றது என்னது, யூ காஸ் தீட்டா தான் யூஎக்ஸ், யூ சைன் தீட்டா தான் யூஒய். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்டூ டி ப்ளஸ் ஹாஃப் இன்டூ ஏஎக்ஸ் இன்டூ டி ஸ்கொயர்.
இதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னன்னா யூஎக்ஸ்ன்ற குவான்டிட்டி வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஹாரிசான்டலாக பார்க்கும்போது வெலாசிட்டியோட இது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால ஆக்சலரேஷனோட வேல்யூ 0வாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? x is equal to யூஎக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? u cos theta into t அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதை நான் ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போ ஹாரிசான்டலின்னு போட்டு பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் வருது. இப்போ வேர்ட்டிக்கலி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வேர்ட்டிக்கலின்னு பார்க்கும்போது நான் அந்த எக்ஸ் எடுத்த மாதிரி இங்கே வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். y is equal to uy into t plus half into ay into t square. இதுக்கு என்னென்ன வரும்? இதில் வந்து uy வந்து ஐ மீன் ay வந்து ஒரு கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, அது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு பார்த்தோம் அப்படின்னா y will be equal to u sin theta into t plus half into minus g into t square. ஏன் மைனஸ் g அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நான் எந்த பாயிண்ட்ல அந்த ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறனோ அதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டுவர்ட்ஸ் இந்த அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அதனால அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால நான் வந்து மைனஸ் g அப்படின்னு நான் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ u sin theta into t minus half g t square அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்குல்ல. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x is equal to u cos theta into t அப்படின்னு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சதில்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி t is equal to x by u cos theta அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த t இந்த சைடு வச்சுக்கிட்டு u cos theta இந்த சைடு நான் கொண்டு வந்துக்கிறேன். லெஃப்ட் சைடு நான் கொண்டு வந்துட்டேன்னா தென் t will be equal to x by u cos theta. இந்த t நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ u sin theta into x by u cos theta minus half g into x square by u square cos square theta. ஓகே, இப்போ ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இங்கே வந்து u and u கேன்சல் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். தென் sin theta by cos theta will be tan theta. ஸோ x into tan theta minus half into gx square by u square cos square theta. இதுதான் எனக்கு ஃபைனலாக வருது. இதுதான் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரஜெக்டரி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ y is equal to x tan theta minus half into gx square by u square cos square theta அப்படின்றது. இப்போது முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்னா இந்த ப்ரொஜெக்டைலோட ஷேப் வந்து பேரபோலாவோட ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பேரபோலானா இப்போ ஒரு கிராஃபில் நம்ம பேரபோலான்னு இது பார்த்தோம்னா ஒரு யூ ஷேப், அது வந்து எப்படி வேணால் வரலாம், இப்படி வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் லைனை பேரபோலா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த பேரபோலா ஷேப் தான் இது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா பேரபோலாவோட ஈக்குவேஷன் என்னன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து y is equal to ax minus bx square. இதில் a bன்றது ஏதோ கான்ஸ்டன்ட் திங் ஏதோ ஒன்று, பட் த ஃபார்மேட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இதுதான், சம்திங் இன்டூ எக்ஸ் மைனஸ் சம்திங் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றதெல்லாம். இதில் இந்த a இருக்க இடத்துல என்ன இருக்கு? tan theta இருக்கு. ஸோ tan theta இன்டூ எக்ஸ். இங்கே b இருக்க இடத்துல என்ன இருக்கு? half இன்டூ g by u ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta அப்படின்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரோட காம்பனண்ட் தான் இந்த b இருக்க இடத்துல இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ax மைனஸ் bx ஸ்கொயர்ன்ற அதே ஃபார்மேட்டில் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவோட ஃபார்மேட்டில் தான் இது கிடச்சிருக்குன்றதுனால நான் இதுதான் என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரஜெக்டரி அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரஜெக்டரி ஆஃப் அ ப்ரொஜெக்டைல். y is equal to x tan theta minus half into g x square by u square cos square theta. ஓகே, நான் இதில் இருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றது இப்போ பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா the path followed by a body projected along y axis is given by y is equal to root 3x minus half x square. If g is equal to 10 meter per second square,
then the initial velocity of projectile will be என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது initial velocity of projectile u ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, now எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இதுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஆக்சுவல் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி என்னது? y is equal to x into tan theta minus half into g x square by u square cos square theta. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதையும் கம்பேர் பண்ணி எழுதிட்டாலே எனக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எக்ஸ் இருக்க எக்ஸோட காம்பனண்ட் இங்கே என்னவா இருக்குது? √3 தான் வந்து எக்ஸோட காம்பனண்ட். இங்கே எக்ஸோட காம்பனண்ட் என்னது? tan theta. ஸோ ஐ கேன் ரைட் tan theta is equal to √3 அப்படின்னு நான் எழுதலாம். இது ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணி இப்படி எழுதிடலாம். ஸோ tan theta √3 அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்னவா இருந்தால் tan theta √3 அப்படின்னு பார்த்தோம்னா 60 டிகிரி இருக்கும்போது தான் tan thetaவோட வேல்யூ √3 இருக்குது. ஸோ தீட்டா வந்து 60 டிகிரி அப்படின்றத என்னால் இதிலிருந்து சொல்லிட முடியும். பட் ஆனால் அவங்க அதை கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டின்ற இந்த மொத்த ஈக்குவேஷனில் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல. ஸோ இதை நான் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுறேன்? செகண்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயரோட காம்பனன்ட்ஸை நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் 1/2 மட்டும்தான் இருக்குது. என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரியில் என்னென்ன இருக்குது? half into g by u square cos square theta. இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட காம்பனண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரியில். அதை வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட காம்பனண்ட்டோட நான் கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணால் எனக்கு என்னென்ன வருது? half and half கேன்சல் ஆகிடுது. ஸோ g is equal to u square cos square theta. So u square will be equal to g by cos square theta. ஸோ ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கோங்க, நான் அவங்களே சொல்லிட்டாங்க. தென் எனக்கு இப்போது cos theta, எனக்கு தீட்டாவோட வேல்யூ 60 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தீட்டாவோட வேல்யூ 60 இருந்தது அப்படின்னா தென் cos 60 is 1/2. அந்த 1/2 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 1/4ன்னு வந்துடும். ஏன்னா cos square theta இருக்குது. ஸோ இப்போ எனக்கு u ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 40 அப்படின்றது தான் u ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ 40 இருந்ததுன்னா தென் u ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? √40. 2√10 அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? யா, ஆப்ஷன் பி 2√10 மீட்டர் per செகண்ட். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி இந்த பர்டிகுலர் ப்ரொஜெக்டைலோட ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நான் ஆக்சுவல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காம்பனன்ட்ஸ் ரெண்டுத்தையுமே நான் வந்து ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறமா அதிலிருந்து இந்த வேல்யூஸ் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 2√10 மீட்டர் per செகண்ட். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் போவோம். நெக்ஸ்ட் ஒன் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நான் சொல்கிறேன், மீதி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லுங்கள். A body starts from the origin with an acceleration of 6 meter per second square along the x-axis and 8 meter per second square along the y-axis. அப்படின்னா ஆக்சலரேஷனை 2 காம்பனண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க ப்ரொஜெக்டைல் அப்படின்னு அவங்க சொல்லலை. இதை வந்து ஒரு 2 dimensional மோஷன் ப்ராப்ளமாக மட்டும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரொஜெக்டைல் அப்படின்னா கிராவிட்டின்றது இன்வால்வ் ஆகிடுது இதில். ஏன்னா இப்போ இதில் ஒன்று கூட கிராவிட்டியோட வேல்யூவில் இல்லை. ஒன்று 6ன்னு இருக்குது, இன்னொன்று 8ன்னு இருக்குது. நத்திங் இஸ் 9.8 or 10 அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு 2 dimensional ப்ராப்ளமாக மட்டும் இதை கொடுத்துருக்காங்க. அதில் ஹாரிசான்டல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎக்ஸோட வேல்யூ வந்து 6 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஏஒய்யோட வேல்யூ வந்து 8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ் வில் பி. ஸோ டைம் டேக்கன் இஸ் 4 செகண்ட்ஸ். ஸோ ஏ இருக்குது, டி இருக்குது. இதிலிருந்து டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா டைம், ஆக்சலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூணுமே இருக்கிற மாதிரினா அதான் இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா என்னது? s is equal to ut plus half a t square. இதை நான் ஹாரிசான்டலி பார்க்கும்போது x is equal to ux into t plus half into ax into t square. இதில்
எனக்கு வந்து இந்த யூஎக்ஸ் இருக்குல்ல அதோட வேல்யூவை கொஸ்டினில் எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனால் மறைமுகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க, பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னு வந்துடுது. இனிஷியல் வெலாசிட்டி 0, யூஏ 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூ 0 அப்படின்னா எனக்கு யூஎக்ஸும் 0 தான், யூஒய்யும் 0 தான். ரெண்டுத்துலேயுமே ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ 0லேருந்து ஆரம்பித்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எனக்கு யூஎக்ஸ் வந்து 0 தான் வரும். ஏஎக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க. தென் வேர்ட்டிக்கலி பார்த்தோம்னா y is equal to uy into t plus half into ay into t square. இதுலேயுமே எனக்கு uy 0 ஆகிடுது, ayயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே வச்சு எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு எக்ஸ்லேயும் ஒரு ஹாரிசான்டலாகவும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, வேர்ட்டிக்கலாகவும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே சேர்ந்தது தானே என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எஸ் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு எக்ஸ் அளவுக்கு ஒரு இது, ஒய் ஆக்சிஸில் ஒய் அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், இது ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஒரு வெக்டராக எழுதிட்டேன்னா தென் இந்த மேக்னிடியூட் ஆஃப் இந்த வெக்டர் தான் என்னோட ஆன்சர். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, ஒய் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஒரு 2 minutesல சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வந்ததுன்றதை பார்ப்போம். நான் யூஎக்ஸ் 0 யூஐ 0 அப்படின்னு சொல்லிட்டேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த ரெண்டுத்துலேயுமே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டுமே போயிடும். ஸோ அப்படி போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது half into ax into ax is 6 into 4 square. ஸோ எனக்கு எவ்வளோ வருது, 16 into 3 அப்படின்னு போடும்போது 48 meters அப்படின்னு வருது. சேம் வித் இது half into 8 into 4 square. ஸோ 4 cube is 64 meters. ஸோ ஹாரிசான்டலாக அது ஒரு 48 meters கவர் பண்ணுது, வேர்ட்டிக்கலாக ஒரு 64 meters கவர் பண்ணுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஃப்ரம் தி ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம்னா 48 square + 64 square அப்படின்ற இது என்ன வருதோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த 48 square + 64 square என்னன்றதை கால்குலேட் பண்ணி அதோட ஸ்கொயர் ரூட்டை எடுத்து பாருங்கள். ஐ திங்க் இட் வில் பி அரவுண்ட் 6400 வரும்னு நினைக்கிறேன். யா, ஸோ ரூட் ஆஃப் 6400 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு 80 meters. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் ஒன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், விச் இஸ் நீட்
இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் ரிப்பீட்டர் இது சேர்றீங்களோ இல்லை ஆர் இந்த லைக் இப்போ நீங்கள் 11th போகிறீங்க ஆர் இப்போ நீங்கள் 12th போகிறீங்க 10th முடிச்சுட்டு 11th ஆர் 11th முடிச்சுட்டு 12th போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆஃப்லைன் கோர்சஸ் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் கான்செப்ட்ஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே சால்வ் பண்ணி தென் வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபார் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ கேன் காண்டாக்ட் த இன்ஸ்டியூட். ஸோ இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் இப்போ நீங்கள் 10th 12th போர்டில் எடுத்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் கேன் பி அப் டு 30,000 ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டியூட் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நவ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்றத முதல் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம், விச் இஸ் வெலாசிட்டி அட் ஒன் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் இருக்க வெலாசிட்டி தான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ப்ரொஜெக்டைல இங்கேருந்து தூக்கி போட்டாங்க, அது போயிட்டே இருக்குது, கரெக்டாக இந்த பாயிண்டில் வரும்போது அதோட வெலாசிட்டி என்னது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த பாயிண்ட்ன்றது அது அந்த ஏரில் தான் இருக்குது அந்த பாயிண்ட். கரெக்டாக அந்த பாயிண்டில் வருமா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத ஃபர்தராக இப்போது இது பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டைல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து கீழே போய் இங்கே போய் முடியும். ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பாயிண்டில் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டாங்க. அந்த பாயிண்டில் ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இனிஷியலாக இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி இங்கே வந்து u வெக்டர் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தீட்டா இருக்கும். தென் ஹாரிசான்டல் காம்பனண்ட் u cos தீட்டான்னு எடுத்துக்கலாம். அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் u sin தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை y அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் இதில் நான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நான் எதை எடுத்துக்கிறேன்னா, எந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல வந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற அந்த வெர்டிக்கல் ஹைட் அதை நான் எடுத்துக்கிறேன். அதை வச்சு தான் இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் ஃபைனலி இந்த பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே இனிஷியல்னு வச்சுப்போம். இந்த பாயிண்டில் இருக்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, தென் இந்த பாயிண்டில் இருக்க போகிற எல்லாத்தையுமே ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த பாயிண்டில் ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்க்குலர் பாத்தில், இப்போ இந்த ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது, இந்த சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு, அது கரெக்டாக இங்கே வரும்போது அதோட வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சர்க்குலர் பாத்துக்கு ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த டான்ஜென்ட் தான் அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன். அந்த டான்ஜென்ட் வந்து இந்த சர்க்குலர் பாத்தை அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்டோட வெலாசிட்டி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ அதையுமே ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் அப்படின்னு நாம் ரிசால்வ் பண்ணலாம். ரிசால்வ் பண்ணோம்னா Vxன்றது இப்படி வருது, ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி இப்படி வருது. வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு இனிஷியல் வெலாசிட்டியோட வெர்டிக்கல் காம்பனண்ட் அப்வர்ட்ஸாக இருந்தது. பட் இந்த இது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ரொஜெக்டைலில் தான் நடக்கிறதுனால எனக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இப்படி போயிட்டு இருக்கும் ப்ரொஜெக்டைல், செகண்ட் ஹாஃபில் இப்படி தானே வருது. ஸோ எனக்கு டவுன்வர்ட்ஸாக இருக்குது இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டியோட வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நாம் சால்வ் பண்ணுவோம். நான் இந்த ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், என்னென்னா வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் பட் ஹாரிசான்டல் காம்பனண்ட் of velocity remains constant அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஹாரிசான்டல் காம்பனண்ட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா எனக்கு ux என்னவா இருக்கோ அதே தானே எனக்கு vx ஆகவும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து எந்த வெலாசிட்டியோட போயிட்டு இருக்கோ அங்கே இருக்கும்போதும் அதே வெலாசிட்டி தான். ஹாரிசான்டல் காம்பனண்ட் மட்டும் பேசணும் அப்படின்னா. வெர்டிக்கல் காம்பனண்ட் அப்படி இல்லை, வெர்டிக்கல் காம்பனண்ட் சேஞ்ச் ஆகும். எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்து எனக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவை. ஸோ அதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் அந்த ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு வந்து v அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது, Vxும் Vyயும் சேர்ந்தது தான் இந்த ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ Vx இன்ட்டு i கேப்
plus Vy into J cap. இதுதான் வந்து என்னோட ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது? V is equal to u plus at. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதை ஹாரிசான்டலாக பார்த்தோம்னா எனக்கு Vx கிடச்சிரும், வெர்டிக்கலாக பார்த்தோம்னா எனக்கு Vy கிடச்சிரும். ஸோ Vx வந்து will be equal to ux plus ax into t. ஸோ இதில் ax 0 தானே, ஏன்னா ஹாரிசான்டல் காம்பனன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா தென் எனக்கு ஃபைனலாக என்ன வருது? Vx is equal to uxன்னு வந்துடுது, which is u cos theta. ஓகே, அதே மாதிரி வெர்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா Vy is equal to uy plus ay into t. இதில் எனக்கு uy வந்து u sin theta and ayக்கு பதிலாக மைனஸ் g வரும் into t. அந்த மைனஸ் g ஏன் வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். now இதுதான் Vx, இதுதான் Vy. இதை ரெண்டுத்தையுமே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த v வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர். ஸோ இதில் vx இருக்க இடத்துல நான் வந்து u cos thetaவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் vy இருக்க இடத்துல u sin theta மைனஸ் gtயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன வருது? u ஸ்கொயர் cos square theta plus இது a minus b the whole square formulaல இருக்கு. ஸோ u square sin square theta plus g square t square minus 2 gt u sin theta. இதுதான் வந்து இது மொத்தமும் எனக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரணும். ஓகே, இது கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. நான் இதில் cos square theta plus sin square theta எனக்கு 1ன்னு வந்துடும். இந்த ரெண்டுத்துலேருந்தும் நான் u ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தேன்னா cos square theta plus sin square theta 1ன்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன வரும்? இப்போது u ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 2 gt u sin theta அப்படின்னு வரும். ஸோ இதுதான் எனக்கு அந்த ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ பேசிக்லி இப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்லையும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். ஓகே, பட் தென் இதுதான் ஃபைனல் ஃபார்முலா, விச் இஸ் u ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 2gt u sin theta அப்படின்றது தான். ஓகே, நவ் இதில் நாம் முன்னாடி வந்து டீட்டாவை பற்றி பார்த்துருக்கோம், எந்த ஆங்கிளிலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை, அந்த ப்ரொஜெக்டைல அப்படின்றத. ஸோ அதை வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது, இன்னொரு ஆங்கிள் இருக்குது, என்னென்னா ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. ஓகே, இந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் வந்து எதோட ஆங்கிள் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டியோட ஆங்கிள். ஓகே, இந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? இந்த tan theta ஃபார்முலா வச்சு tan ஆல்ஃபா அப்படின்னு நான் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். ஸோ tan ஆல்ஃபா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்ற மாதிரி தானே வரும். ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? Vy தான் இருக்குது ஆப்போசிட்டில், அண்ட் அட்ஜசன்ட்டில் Vx இருக்குது. எனக்கு Vy என்னன்னு தெரியும், Vx என்னன்னு தெரியும். ஸோ u sin theta மைனஸ் gt டிவைடட் பை u cos theta. ஸோ இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் இது கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு எவ்வளோ நேரத்தில் அது இந்த ஒரு 4 செகண்ட்ஸ் கழிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வருது, அந்த பாயிண்டில் வந்து என்ன ஆங்கிள் அந்த ஆல்ஃபா என்னவா இருக்குது அப்படின்றத கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சம்திங்னு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூ இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, நவ் இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், இன் அ ப்ரொஜெக்டைல் மோஷன் வெலாசிட்டி அட் மேக்ஸிமம் ஹைட் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே,
ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டயக்ராம் ஒன்று யூஸ் பண்ணுறோம். oblique projectile தானே. ஸோ இதுதான் ஒரு oblique projectileோட டயக்ராம். இதில் மேக்ஸிமம் ஹைட்டுன்றது எந்த பாயிண்ட்டு? இந்த பாயிண்ட்டு தான். அது எந்த இடத்துல அதோட டைரக்ஷன் மாறுதோ அதுதான் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்ற அந்த பாயிண்ட். இந்த பாயிண்டில் என்ன வெலாசிட்டியாக இருக்கும்? இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நவ் ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி u cos θன்றது இப்படி இருக்கும் கரெக்டாக. இது வந்து த்ரூ அவுட் இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ யூஎக்ஸ்ன்றது த்ரூ அவுட் இது கான்ஸ்டன்ட் தான், இங்கேருந்து இது வர இந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேயுமே அதோட ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் இதுன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த u sin θ அப்படின்னு இங்கே இருக்குது. ஓகே, அண்ட் இந்த பாதிக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த u sin θ மைனஸ் gt அப்படின்னு பார்த்தோம்ல இந்த இடத்துல, இந்த vy u sin θ மைனஸ் gt அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, நான் தூக்கி போட்டதுலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்கும் அதோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. விச் மீன்ஸ் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு பாயிண்டில் அது 0 ஆகி அதனால தான் அதோட டைரக்ஷன் மாறி திருப்பி கீழே வருது. அதோட டைரக்ஷன் இப்போது 0 ஆகி அதோட டைரக்ஷன் ஐ மீன் பாசிட்டிவாக இருந்தது, 0 ஆகி நெகட்டிவ் ஆகலை அப்படின்னா அதோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிருக்காது, அது இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கும், அது இப்படி வந்திருக்காது கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட்டில் இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் மேக்ஸிமம் ஹைட் இன் அ ப்ரொஜெக்டைல் vertical component of velocity, அதாவது vy or uy அப்படின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து எப்பயுமே 0ஆக தான் இருக்கும் vertical component of velocity. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹாரிசான்டல் காம்பனண்ட் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு u cos θ மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி 0 ஆகிடுது இந்த பாயிண்டில். ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட்டில் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி 0 ஆகிடும். ஓகே, ஸோ மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தா ஹாரிசான்டல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ u cos θ is the answer. Okay, now next one போவோம். Next one, a projectile is fired at an angle of 30 degree to the horizontal. The vertical component of its velocity is 80 meter per second. Vertical component of velocity வந்து 80 meter per second கொடுத்துருக்காங்க. ஸோ uy வந்து 80 meter per second அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். Its time of flight is t. What will be the velocity of the projectile at t is equal to t by 2? ஸோ இந்த t is equal to t by 2 இருக்குல்ல, இதில் மொத்த டைம் இப்போது இந்த ப்ரொஜெக்டைல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் வர்றதுக்கான மொத்த டைம் வந்து கேபிட்டல் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அதில் பாதி டைமில் என்ன வெலாசிட்டின்றது தான் கேட்குறாங்க, ரைட்? ஸோ அதில் பாதி டைம்னா எங்கே வருது? எக்ஸாக்டாக பாதினா இங்கே தான் வருது. இந்த இடம் என்னது? மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன இருக்கும்? வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி எனக்கு 0 ஆகிடும், ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த யூஎக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், யூஐ என்னன்றதை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ யூஐ வந்து கொடுத்துட்டாங்க 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் யூஐன்றது இஸ் u sin θ அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ u sin θ is equal to 80. இதில் θ என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ u is equal to 80 by sin 30 அப்படின்னு நான் போடலாம். ஸோ sin 30யோட வேல்யூ இஸ் 1/2. ஸோ இது மேலே போச்சுன்னா எனக்கு இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ 160 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ux, அதாவது u cos θ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த u cos θவை என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அட் maximum height vertical component of velocity becomes 0. so horizontal component மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, இதில் எனக்கு வந்து இந்த u cos θ என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட ux. ஸோ இதில் எனக்கு யூவோட வேல்யூ எனக்கு தெரியும் 160 அப்படின்றது தெரியும், θவோட வேல்யூவும் எனக்கு தெரியும். ஸோ 160 இன்ட்டு cos 30 டிகிரி தான் θ கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ux. இதுதான் அங்கே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா எனக்கு ux என்னது?
160 into cos 30 is root 3 by 2. So அப்படி பார்த்தா ux is equal to 80 root 3 meter per second அப்படின்னு வருது. ஸோ அந்த 80 root 3 meter per second தான் இந்த t is equal to t by 2ல அதோட வேல்யூ. ஓகே, ஸோ 80 root 3 option B is the correct answer. Okay, next one போலாம். Next one வந்து a body is thrown at an angle of 30 degree to the horizontal with a velocity of 30 meter per second. After 1 second its velocity will be என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேயுமே எனக்கு தீட்டா கொடுத்துட்டாங்க அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க 30 மீட்டர் per second அப்படின்னு கொடுத்துட்டாங்க யூவோட வேல்யூ. ஆஃப்டர் 1 செகண்ட் இட்ஸ் வெலாசிட்டி வில் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைமை நான் 1 செகண்ட்னு எடுத்துக்கிட்டு அந்த 1 செகண்ட் முடிவில் என்ன வெலாசிட்டியாக இருக்கும்னு கேட்குறாங்க. டீட்டா இருக்குது, யூ இருக்குது, டி இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட அந்த முதல்ல நம்ம ஒரு டெரிவேஷன் பார்த்தோம்ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஏன்னா வெலாசிட்டி அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் தானே கேட்குறாங்க. டி 1 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இருக்க வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ என்னோட ஈக்குவேஷன் என்னது, இதுதான் என்னோட ஈக்குவேஷன். ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 2GTU சைன் டீட்டா அப்படின்றது தான். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் இப்போது இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நான் இதில் வந்து எனக்கு டீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, யூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டீயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஜியோட வேல்யூ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சால்வ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நமக்கு அந்த 1 செகண்ட்க்கு அப்புறம் இருக்கிற ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இதில் போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன வரும், இது வருது. ஸோ 900 minus 300 is 600 plus 100 is 700. So root of 700 அப்படின்னு பார்க்கும்போது root of 100 into 7. So 10 root 7 meter per second. So option A is the right answer. Okay, now next இதுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கான்செப்சுவலாக இருக்குது. கான்செப்சுவலானா மேக்ஸிமம் ஹைட்டில் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி, மேக்ஸிமம் ஹைட்டில் எனக்கு ஹாரிசான்டல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட் 0 ஆகிடும் அப்படின்ற அந்த கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதே கான்செப்டில் ஒரு வேல்யூவை கொடுத்து அந்த வேல்யூ எப்படி இருந்ததுன்னா இந்த வேல்யூ எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன வெலாசிட்டி இருக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட் கொடுத்துட்றாங்க, அதை கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கிற வெலாசிட்டியே கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன இருக்கும், ஹாரிசான்டல் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு சால்வ் பண்ணுறோம். நான் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நான் நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ரொஜெக்டைலுக்கு ஸ்டார்டிங் டைம்லேருந்து அது திருப்பி அது கிரவுண்டில் வந்து சேர்ற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுதான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுதான் வந்து அதோட டைம் ஆஃப் ஃப்ளைட். நான் அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை அப்ளை பண்ண போகிறேன். மேக்ஸிமம் ஹைட்டில் வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல 0 ஆகிடுது அப்படின்ற அந்த கான்செப்டை நான் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில், ஸோ இதை விஒய்ன்னு வச்சுப்போம். இங்கே யூஎக்ஸ் இருக்குது, இங்கே யூஒய் இருக்குது, இது விஒய் இங்கே 0, இங்கே விஎக்ஸ் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது, v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இதில்
நான் வெறும் vertical components மட்டும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் நான் எடுத்தேன்னா vertically speaking எனக்கு Vy is equal to Uy plus Ay into T. இதில் Vy என்னது? நான் வந்து இது மட்டும் எடுத்துக்கிறேன். vertically from origin to maximum height. ஆரிஜின்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தென் எனக்கு வந்து அந்த டைமை தான் வந்து இந்த டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் விஒய்ன்றது என்னது அந்த இடத்துல 0, யூஒய்ன்றது யூ சைன் தீட்டா, ஏஒய்ங்கிறது -g இன்ட்டு டி. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன வருது? யூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜிடி and t is equal to u sin theta by g. ஸோ எனக்கு இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னா u sin theta by g அளவுக்கு டைம் எடுக்குது. ஓகே, ஆனால் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்னா எவ்வளோ? இங்கேருந்து திருப்பி கீழே வரைக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் நாம் பார்த்துருக்கோம். ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இது டைம் ஆஃப் அசென்ட், அதே அளவுக்கு டைம் ஆஃப் டிசென்ட்டும் இருக்கும். ஸோ எனக்கு டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் u sin theta by g plus u sin theta by g which is 2u sin theta by g. இதுதான் என்னோட டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகே, ஸோ இதில் ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் இப்போ பார்ப்போம். ஸோ மெயின் ஃபார்முலா என்னது டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு? 2u sin theta by g அப்படின்றது தான். இதில் சில டைம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா vertical component of velocity இதுதான், அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிங்க அப்படின்னு மட்டும் கேட்டுருவாங்க. ஸோ அந்த vertical component of velocity இந்த ஈக்குவேஷனில் எங்கே வருது அப்படின்னா எனக்கு u sin தீட்டாவை நான் vertical component of velocity எடுத்துக்கலாம்ல, uy அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அப்படி எடுத்துக்கிட்டேன்னா தென் என்னோட டைம் ஆஃப் ஃப்ளைட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 2 into uy by g. ஓகே, ஸோ சில டைம் vertical component மட்டும் கொடுத்து கேட்பாங்க, u தனியாக தீட்டா தனியான்னு கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன் நான் சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் ஒன். நவ் நெக்ஸ்ட் ஒன், ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆங்கிள் எனக்கு தீட்டாவாக இருந்ததுன்னா இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஆங்கிள் தீட்டாவாக இருந்ததுன்னா இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளில் ரெண்டு ப்ரொஜெக்டைல த்ரோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே வெலாசிட்டி ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் த்ரோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து தீட்டா, இன்னொன்று வந்து 90 மைனஸ் தீட்டா. விச் மீன்ஸ் ஒன்று வந்து 30 டிகிரி அப்படின்னு இருந்ததுன்னா இன்னொன்று வந்து 90 மைனஸ் 30 60 டிகிரியில் த்ரோ பண்ணுறாங்க. பட் ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸில் எனக்கு முதல் ஆப்ஜெக்டோட இது வந்து எனக்கு 2u sin theta by g அப்படியே வந்துடும். T2க்கு பார்த்தோம்னா எனக்கு தீட்டா இருக்க இடத்துல எங்கே 90 மைனஸ் தீட்டான்னு வரணும்ல. ஸோ 2u இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக 90 மைனஸ் தீட்டா பை ஜி அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்றது காஸ் தீட்டா. ஸோ T2 வந்து எனக்கு என்ன ஆகும்? 2u காஸ் தீட்டா பை ஜி அப்படின்னு வந்துடும். இப்போது T1 பை T2 அப்படின்னு நான் போட்டு பார்த்தேன்னா எனக்கு என்ன வரும்? 2u sin theta by g divided by 2u cos theta by g. ஸோ 2u கேன்சல் ஆகிடும். ஏன்னா சேம் வெலாசிட்டின்னு சொல்லியிருந்தேன், ஆங்கிள் மட்டும் தான் வேறு வேறுன்னு சொல்லியிருந்தேன். மிச்சம் இருக்கிறது sin theta by cos theta மட்டும்தான். ஸோ அதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தா tan theta. இதுதான் வந்து அதோட இது. இதை ஒரு கொஸ்டினாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஒரே வெலாசிட்டியோட ரெண்டு ப்ரொஜெக்டைல த்ரோ பண்ணுறாங்க, பட் தே ஆர் த்ரோன் அட் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் விச் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். தென் அந்த ரெண்டு இதோட ரேஷியோ, டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ரேஷியோ எது அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஏதாவது ஒன்றுத்தோட தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சு அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே tan ஆஃப் தட் ஆங்கிள் வில் பி அந்த T1 பை T2ஓட ரேஷியோ. ஓகே, அது என்னன்றதை பார்ப்போம். ஒரு கொஸ்டின் இதில் பார்ப்போம், அப்போ தான் இன்னும் கிளியராக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், a body is thrown with a velocity of 9.8 meter per second making an angle of 30 degree with the horizontal. Then it will hit the ground after a time
டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னன்னு கேட்டிருக்காங்க, u கொடுத்துருக்காங்க, தீட்டா கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு இது. ஏன்னா t is equal to 2u sin theta by g. இதில் u கொடுத்துட்டாங்க, தீட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ 2 into 9.8 into sin 30 divided by g. இப்போ g என்னவா எடுத்துக்கணும்னு அவங்க கொடுக்கல, ஆனால் அது ஒரு க்ளூவாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே வெலாசிட்டியே 9.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜியை வந்து 10ன்னு எடுத்தேன்னா எனக்கு இது கேன்சல் பண்ணுறது கஷ்டம். ஆனால் 9.8ன்னு எடுத்துட்டேன்னா இது ரெண்டுத்தையும் என்னால் டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணிட முடியும், ரைட்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 into sin 30 is 1/2. ஸோ அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் 1 செகண்ட் அப்படின்னு வருது. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். நான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போவோம். இதில் வந்து ஜஸ்ட் இது மட்டும் தான் கொடுத்தாங்க, வேல்யூஸ் கொடுத்தாங்க, சப்ஸ்டியூட் பண்ணி என்ன டைம் அப்படின்றது மட்டும் கேட்டாங்க. நான் நெக்ஸ்ட் ஒன்று வருவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா, 2 particles are separated at a horizontal distance x. ஸோ ஏ இங்கே 2 பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட் ஏல ஒரு பார்ட்டிகல் இருக்குது, பாயிண்ட் பியில் ஒரு பார்ட்டிகல் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, தே ஆர் ப்ரொஜெக்டட் அட் த சேம் டைம் as shown in the figure. ஒரே டைமில் ரெண்டுத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் ஒன்றுத்தை 30 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இன்னொன்றுத்தை 60 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றுத்தை u/√3ன்ற வெலாசிட்டியோட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, பார்ட்டிகல் பியை வந்து u அப்படிங்கிற வேல்யூ ஆஃப் வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. தென் த டைம் ஆஃப்டர் விச் த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல் பிகம்ஸ் 0 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த டைம் என்னன்றது தான் இப்போ நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுமே இப்போது இந்த ஏ இருக்குல்ல, இந்த ஏன்ற இதோட பாத் வந்து இப்படி வருதுன்னு வச்சுப்போம், இந்த பியோட பாத் வந்து இப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இந்த பாயிண்டில் மீட் பண்ணுதுல, அந்த பாயிண்டில் தான் அது வந்து மீட் பண்ணுது. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏலேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை x1 எடுத்துக்கிறேன், பியிலேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை x2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையுமே இந்த பார்ட்டிகல்ஸ் கவர் பண்ணும்போது தான் அந்த டைமில் அந்த டைமை ரீச் ஆகுது. எப்போ அது ரெண்டுமே மீட் ஆகுதோ அந்த டைமை வந்து ரீச் ஆகுது. கரெக்டாக? இப்போ அந்த டைம் என்னன்றது தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ x1 x2 நான் பிரிச்சிருக்கேன்ல, ஸோ அந்த x1 x2 நான் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது s is equal to ut plus half at square. அதில் for particle A இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, u x1ன்றதும் சரி, இது வந்து த்ரூ அவுட் இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், u x2ன்றதும் த்ரூ அவுட் இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுது, a x1ன்றது 0, a x2ன்றதும் 0. ஓகே, ஸோ பார்ட்டிகல் ஏக்குன்னு பார்க்கும்போது x1 will be u x1 into t plus half into a x1 into t square அப்படின்னு வருது. இதில் இந்த a x1ன்றது 0ன்றதுனால இந்த மொத்த டேர்ம் போயிடும். ஸோ u x1 into t மட்டும்தான் இருக்கும். ஸோ u x1 into tன்றது என்னது, u cos theta 1 into t. இதில் u ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, which is u/√3 cos of 30. ஸோ cos 30ன்றது √3/2. ஸோ √3 கேன்சல் ஆகிடுது. ஸோ ut/2 இதுதான் வந்து என்னோட x1. ஓகே, இப்போ இதே மெத்தடில் x2வும் கண்டுபிடிப்போம். இந்த x2க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த x2க்கு பார்த்தீங்கன்னா அதே செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் u x2 into t plus half into a x2 into t square. இதுலேயும் a x2ன்ற 0ன்றனால அந்த இது போயிடும். இதில் u cos அந்த இடத்துல ஆங்கிள் என்னது 60 டிகிரி into t. So u and cos 60 is 1/2 into t அப்படின்னு போட்டுக்கிட்டேன்னா இதுலேயுமே எனக்கு ut/2 அப்படின்னு வருது. ஓகே, இப்போது இந்த ரெண்டு இதுவுமே சேர்ந்தது இருக்குல்ல, இந்த x1 ப்ளஸ் x2 அப்படின்னு நான் சேர்த்து எழுதுனேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, ut + 2 ப்ளஸ்
ut plus 2 கிடைக்குது. அண்ட் இந்த x1 plus x2ன்றது என்னது? x தானே, அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த டயக்ராமில் இருக்க இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்றது தான் அந்த x1 plus x2 அப்படின்றது. நவ் இது வந்து ut plus 2 plus ut plus 2னா எனக்கு ut இதுதான் வந்து x. இப்போ இதிலேருந்து நான் இந்த டைம் என்னவோ அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த டைம் என்னவாகுது? x by u. ஸோ இந்த x by u அப்படின்றது தான் எனக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மொத்த டிஸ்டன்ஸை அது ரெண்டு பார்ட்டிகளும் சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அதனால தான் நான் x1 தனியாக x2 தனியான்ற மாதிரி ரெண்டு டிஸ்டன்ஸாக அதை பிரித்து அது ரெண்டுத்துக்கும் தேவையான டைமுன்ற மாதிரி கொண்டு வந்து அதை ஆட் பண்ணி நான் ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். A particle is thrown with a velocity u at an angle alpha from the horizontal. ஸோ ஹாரிசான்டல்லேருந்து ஒரு பார்ட்டிக்கிளை ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில் தூக்கி போடுறாங்க. Another particle is thrown with the same velocity at an angle of alpha from the vertical. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல்லேருந்து ஆல்ஃபா அளவுக்கு ஒரு இதில் தூக்கி போட்டிருக்காங்க. வர்டிக்கல்ல இருந்தும் ஆல்ஃபாங்கிற அளவுக்கு ஒரு இதில் தூக்கி போட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு இது வந்து ரெண்டாவது ப்ரொஜெக்டைலோட இது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ரெண்டாவது ப்ரொஜெக்டைலோட டீட்டா என்னது? இப்போ டீட்டா 1 நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டேன்னா டீட்டா 2 எனக்கு என்னது? 90 மைனஸ் ஆல்ஃபா தானே. ஏன்னா ஹாரிசான்டலை பொறுத்து தானே ரெண்டுமே பார்க்கணும். ஆனால் ரெண்டாவதுக்கு வர்டிக்கலை பொறுத்து சொல்லியிருக்காங்க, பட் நான் அதை ஹாரிசான்டலை பொறுத்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ டீட்டா 1 இஸ் ஆல்ஃபா, டீட்டா 2 இஸ் 90 மைனஸ் ஆல்ஃபா. அப்படின்னா என்ன அர்த்தம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்ன அர்த்தம்? டான் டீட்டா தானே. ஸோ எனக்கு சால்வ் பண்ணாமலே இந்த இது தெரிஞ்சிருது. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ஸ்பெஷல் கேசஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கான்செப்ட் படிக்கிறீங்க, அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபார்முலாவில் என்னென்னலாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த ஸ்பெஷல் கேசஸ். ஓகே, ஸோ அதில் வந்து கொஞ்சம் கிளியராக இருங்க. ஸோ அதில் கிளியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் டைம் வேஸ்ட்டே ஆகாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி அகெயின் இன்னொரு ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட், which is next இப்போது கிளாஸ் 9 to 12 கிளாஸஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் ஆர் இந்த போர்ட் கிளாஸஸ் இது எல்லாமே வந்து ஆர் நீட் ப்ரைமரி லெவல் கிளாஸஸ் இது எல்லாமே இங்கே இன்ஸ்டியூட்டில் இருக்குது. நான் நீங்கள் வந்து இப்போது 11th and 12th முடிச்சுட்டு இப்போ நீட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு 11th and 12th வந்து அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு 9th and 10th தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு கிளாஸஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கீழே தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம், விச் இஸ் ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஸோ அந்த ஹாரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். அந்த ப்ரொஜெக்டைல் ஹாரிசான்டலாக எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஹாரிசான்டல் ரேஞ்ச். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சால் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்னால் இப்போ நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? டிஸ்டன்ஸ்னாலே என்னது? செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தானே. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா s is equal to ut plus half a t square. இதில் ஹாரிசான்டல் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த s இருக்க இடத்துல நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆர் தான் இந்த ஹாரிசான்டல் ரேஞ்ச். u இருக்க இடத்துல எனக்கு என்ன வரணும்? ux-னு வரணும் ப்ளஸ் half into ax into t square. இதில் ax 0, ஸோ ux into t மட்டும்தான் வரும். இதில் இந்த tன்றது என்னது? இந்த மொத்த இதோட t தானே. அதனால் நான் இந்த ux u cos θன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு t என்னது? டைம் ஆஃப் ஃப்ளைட் தான் அந்த t அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா எனக்கு ஆல்ரெடி தெரியும், which is 2u sin theta by g அப்படின்றது. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ஃபார்முலா வருது ஹாரிசான்டல் ரேஞ்சுக்கு? 2 ஆர் u ஸ்கொயர் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தது 2 sin theta cos theta அப்படின்றது மிச்சம் இருக்குது. ஸோ 2 sin theta cos thetaன்றதை sin 2 thetaன்னு நான் எழுதிக்கிறேன் by g. ஸோ இதுதான் என்னோட ஹாரிசான்டல் ரேஞ்சோட ஃபார்முலா. ஓகே, நான் இதில் சில ஸ்பெஷல் கேசஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பியுமே அந்த டீட்டா கொடுக்காம ஹாரிசான்டல் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் மாதிரி மட்டும் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா என்னோட ஹாரிசான்டல் ரேஞ்சோட ஃபார்முலா என்னது?
u square sin 2 theta by g or u square into 2 sin theta cos theta by g or 2 into u cos theta into u sin theta by g. So 2 into ux into uy by g. So theta கொடுக்காம components ஓட வேல்யூ மட்டும் கொடுத்து கேட்டாங்கன்னா எனக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதே மாதிரி வேற என்ன இருக்கு? இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருக்குல்ல. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னு பார்க்கும்போது theta and 90 minus theta. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு R1 வந்து தீட்டா வச்சு பார்த்தேன்னா தென் ஃபார்முலா இதுதான் u ஸ்கொயர் sin 2 theta by g, இதுதான் என்னோட R1. அண்ட் R2 பார்த்தேன்னா u ஸ்கொயர் sin 2 into 90 minus theta by g. ஸோ இது எனக்கு என்ன வருது? sin u ஸ்கொயர் sin 2 into 90 is 180 minus 2 theta. இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் உள்ள, அவ்வளோதான். ஸோ sin 180 minus theta என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin theta தான். sin 90 minus theta is cos theta, but sin 180 minus theta is sin theta. ஸோ எனக்கு இது என்ன ஆகும்? u square of sin 2 theta. ஓகே, ஸோ இப்போ R1 by R2 அப்படின்னு போட்டு பார்த்தோன்னா எனக்கு என்ன வரும்? அப்போ u square sin 2 theta by g, u square sin 2 theta by g. ஸோ எனக்கு என்னது? R1 by R2 1. ஸோ இதிலிருந்து முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரே வெலாசிட்டியோட ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்டைல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தூக்கி போடுறோம். ஆனால் அந்த ரெண்டு ஆங்கிளுமே காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதராக இருந்தது. ஒன்றுத்த 30 டிகிரி, இன்னொன்று 60 டிகிரி அப்படின்னு நம்ம தூக்கி போடுறோம்னா தென் அது ரெண்டுத்தோட ரேஞ்சுமே ஒன்றா தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே தூரத்தில் தான் போய் விழும். ஒரே வெலாசிட்டி பட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் தூக்கி போட்டோம்னா ஒரே டிஸ்டன்ஸை தான் அது கவர் பண்ணும். ஓகே, நவ் அந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்க, மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் அப்படின்ற இது வந்தாலே என்ன அர்த்தம்னா, இப்போது எனக்கு அந்த அந்த இது இப்போ டீட்டா வந்து 45 டிகிரி இருக்கும்போது ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றதுக்கு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா, எனக்கு எந்த ஒரு வேல்யூ மேக்ஸிமம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே அது சேஞ்ச் ஆகாதுன்ற, அதுக்கு மேலே அது இன்க்ரீஸ் ஆகாதுன்றது தானே. ஸோ அதுக்கு மேலே நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 தான் கிடைக்கணும். ஸோ நான் தீட்டாவை வச்சு இந்த ஆரோட ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு 0 கிடைக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தேன்னா தென் d by d theta of u square sin 2 theta by g should be equal to 0. இதில் u square by g காமனாக வெளியே எடுத்துருவோம். sin 2 thetaவை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு cos 2 theta அப்படின்னு வரும். ஸோ இந்த u square by g அப்படி கொண்டு போய் 0 ஆக்கிடுறேன். ஸோ cos 2 theta is equal to 0 அப்படின்னா cos of என்னது எனக்கு 0 அப்படின்னா cos 90 தான் எனக்கு 0. ஸோ 2 thetaவோட வேல்யூ 90 இருந்தால் தான் எனக்கு cos 2 theta 0ன்னு வரும். ஸோ 2 theta is 90னா எனக்கு theta எவ்வளோ? 90 by 2 தானே, which is 45 டிகிரி. ஸோ அந்த 45 டிகிரின்றது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சுன்றது u ஸ்கொயர் sin 2 into 45 by g, which is sin 90 by g. ஸோ sin 90 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ r max ஓட வேல்யூ என்னது? u ஸ்கொயர் by g. இதுதான் வந்து r max ஓட வேல்யூ. ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், a boy playing on the roof of a 10-meter high building throws a ball with a speed of 10 meter per second at an angle of 30 degree with the horizontal. How far from the throwing point will be the ball at a height of 10 meter from the ground? ஓகே, ஸோ ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங்கோட மொட்டை மாடிலேருந்து ஒரு பாலை தூக்கி போடுறாங்க. அது அதே அளவுக்கு ஹைட்டில், அதே 10 மீட்டர் அளவுக்கு ஹைட்டில் ஒரு பாயிண்டில் போய் உழுது. ஓகே, அப்போது இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த பில்டிங்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது தான் கேட்குறாங்க. ஓகே, அண்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க which is 30 டிகிரி. அண்ட்
யா ஸோ அந்த ஹாரிசான்டல் ரேஞ்ச் என்னன்றதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹாரிசான்டல் ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? u ஸ்கொயர் sin 2θ by g. இதில் u வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 10 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதானே. ஸோ 10 ஸ்கொயர் இன்ட்டு sin 2θன்றதுனால sin 60 வரும் எனக்கு இங்கே பை ஜியோட வேல்யூ 10 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 10ம் இந்த 10 ஸ்கொயரில் இருக்க ஒரு 10ம் போயிடும். ஸோ 10 இன்ட்டு sin 60ன்றது √3/2. ஸோ 5 இன்ட்டு √3 அப்படி எனக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ எனக்கு 5 இன்ட்டு √3யோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பார்த்தோன்னா எனக்கு கிட்டத்தட்ட இதில் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ 8.66 meters இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ 8.66 meters தள்ளி அந்த ஹைட்டில் போய் விழும் அப்படின்னு சொல்லலாம். நான் நெக்ஸ்ட் ஒன், a cricketer can throw a ball to a maximum horizontal distance of 100 meters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the speed with which he throws the ball is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, so a cricketer can throw a ball to a maximum horizontal distance of 100 meters. ஸோ அந்த மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சுன்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த ஆர் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று, அந்த ஆர் மேக்ஸை 100 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. the speed with which he throws the ball is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆர் மேக்ஸோட ஃபார்முலா என்னது? u ஸ்கொயர் பை ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, u ஸ்கொயர் பை ஜி அப்படின்னு இருக்கு. ஸோ அதுபடி நான் போனேன்னா then yeah, u square will be equal to 100 into g. so 100 into 10 னே எடுத்துக்கிறேன். so u will be equal to root of 1000. so root of 1000 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இதில் க்ளோசஸ்ட், அதாவது நியரஸ்ட் இன்டீஜர் தான் எனக்கு கேட்குறாங்க. ஸோ நியரஸ்ட்டுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்று 30ஆக இருக்கலாம், இல்லை 32ஆக இருக்கலாம், இல்லை 35ஆக இருக்கலாம். ஏன்னா அந்த இதில் தானே எனக்கு ரூட் ஆஃப் 1000ஓட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த மூணுத்துலேயுமே தான் நான் அதை ஸ்கொயர் பண்ணால் அரௌண்ட் 900க்கு மேலே வரும், 900 and somethingன்ற மாதிரி வரும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அதில் க்ளோசஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் 100 into 10ன்னு போட்டோம்னா ஒரு 10 வெளியே எடுத்துடலாம். ஸோ 10 √10 அப்படின்ற மாதிரி போடலாம். ஸோ அப்படி போட்டு பார்த்தாலும் ரூட் ஆஃப் 10 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது எனக்கு சம்திங் அரௌண்ட் 3.1 சம்திங் வரும், 3.16 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ 3.16 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா மல்டிப்ளைட் வித் 10 எனக்கு வந்து 31.6 மீட்டர்/செகண்ட் வரும். ஸோ க்ளோஸ் டு நியரஸ்ட் இன்டீஜர்னா எனக்கு 30யை விட 32 தான் எனக்கு இன்னும் க்ளோஸாக இருக்குது. 30 வந்து எனக்கு 31.6 விட ஒரு 0.4ல் தானே 32 இருக்குது. ஸோ எனக்கு 32 மீட்டர்/செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ யா இதில் வந்து மேக்ஸிமம் ஹாரிசான்டல். ஸோ இதுவும் வந்து எனக்கு ஸ்பெஷல் கேஸ் தெரிஞ்சதுனால டக்குன்னு சால்வ் பண்ணிட முடிஞ்சுது. ஸோ அந்த ஸ்பெஷல் கேஸை வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்லேயும். நான் த லாஸ்ட் டாபிக் இன்றைக்கி வந்து இந்த மேக்ஸிமம் ஹைட் அப்படின்றது. ஸோ இந்த மேக்ஸிமம் ஹைட்டுன்றது முன்னாடி வந்து ஹாரிசான்டல் ரேஞ்ச், ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸு, இப்போ வர்டிகல் டிஸ்டன்ஸ் எப்படின்றத பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வர்டிகல் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணோம். இனிஷியல் வெலாசிட்டி யூன்றது இருக்குது, டீட்டான்றது தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நவ் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ஹைட்டில் வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி 0 ஆகிடும்ன்றதை முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி எனக்கு 0 ஆகிடுதுன்னு இதை அப்ளை பண்ணுற மாதிரி நான் ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹெச் இன்வால்வ் ஆகுது, ஃபைனல் வெலாசிட்டி இன்வால்வ் ஆகுது, இனிஷியல் வெலாசிட்டி இன்வால்வ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as தான் என்னோட தேர்ட் ஈக்குவேஷன். இதை நான் வந்து வேர்டிக்கல் காம்பனண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா வேர்டிக்கல் காம்பனண்ட் தான் எனக்கு இந்த இடத்துல 0 ஆகுது, அதனால் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தோன்னா vy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு uy ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக மைனஸ் g இன்ட்டு அந்த ஹெச், மேக்ஸிமம் ஹைட் வந்து ஹெச் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதில் எனக்கு vy வந்து 0. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு u sin theta the whole square minus 2gh. ஸோ இந்த 2gh இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா
இது u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருது. ஸோ ஹைட்டோட ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. இதுதான் வந்து என்னோட மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதை நான் வந்து ஸோ இது முக்கியமான விஷயம் இதுதான். இதில் ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகுதுன்றத கண்டிஷனாக வச்சுக்கிட்டு ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஹைட்டு இது மூணுமே இன்வால்வ் ஆகிறதுனால நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். அந்த தேர்ட் ஈக்குவேஷனில் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் தான் Vy வந்து 0 ஆகுது. ஸோ அப்படி போட்டு பார்க்கும்போது எனக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நவ் இதில் ஸ்பெஷல் கேசஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் தீட்டா கொடுக்காம அவங்க காம்பனன்ட்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்துட்டாங்கன்றது இருக்குல்ல, அதுபடி பார்த்தோம்னா h will be equal to u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டாவை நான் uy ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் இஃப் uy is given எனக்கு இதுதான் ஃபார்முலாவாக இருக்கும். now next one for complementary angles. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தீட்டா அண்ட் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து h1 வந்து is for theta which is u square sin square theta by 2g. h2 வந்து u square sin square 90 minus theta by 2g. இப்போ h1 by h2 போட்டு பார்த்தோன்னா ஸோ u square sin square theta by 2g divided by u square cos square theta by 2g. ஸோ 2g u square cancel ஆயிடுச்சுன்னா எனக்கு h1 by h2 is equal to tan square theta அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. தீட்டாவை ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் த்ரோ பண்ணுறாங்க. பட் அதில் ஒரு இப்போ 30 டிகிரியில் த்ரோ பண்ணுறாங்க ஒரு ப்ரொஜெக்டைல், இன்னொரு ப்ரொஜெக்டைல் 90 மைனஸ் தீட்டாவில் த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அது நேச்சுரலி என்னவா இருக்கும், 60 இருக்கும். பட் அந்த 60 கூட தேவையில்லை உங்களுக்கு இதில் போடணும்னா. ஸோ இந்த ரேஷியோ கேட்டு இந்த தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு tan ஸ்கொயர் 30 என்னவோ அதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கு எனக்கு இப்படி தான் வருது. நவ் இதில் லாஸ்ட் ஒன் வந்து ஓகே, அந்த இது மட்டும் நான் அந்த ப்ராப்ளமில் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். A ball thrown by one player reaches the other in 2 seconds. The maximum height attained by the ball above the point of projection will be about என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயர்கிட்ட பால் த்ரோ பண்ணுறாரு, அதுக்கு 2 செகண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் கொடுத்துட்டாங்க 2 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு. டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா என்னது, 2u sin theta by g. இதோட வேல்யூவை 2ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த பால் ஹெச் என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சோட ஃபார்முலா என்னது, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஓகே, ஸோ எனக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, டைம் ஆஃப் ஃப்ளைட் மட்டும் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்றத கேட்டாங்க. ஸோ இதில் இருந்து ஃபர்தராக நான் என்ன பண்ணலாம், இந்த 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ u sin theta is equal to g அப்படின்னு எனக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் h will be equal to u sin thetaக்கு பதிலாக g. ஸோ g ஸ்கொயர் பை 2g. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா g by 2. ஸோ g 10ன்னு வச்சுக்கிட்டோம்னா தென் மேக்ஸிமம் ஹைட் வில் பி 5 meters. ஒரே நிமிஷம், ஓயா இங்கே ஒரு 2 இருக்குது. இருங்க, நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். h is equal to g ஸ்கொயர் பை 2g. ஸோ யா 5 meters. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம், இது மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி ஆர் பிளேயிங் வித் 2 different balls of masses m and 2m respectively. ஸோ 2 different balls இருக்குது. ஒன்றுத்தோட மாஸ் m இருந்ததுன்னா இன்னொன்றுத்தோட மாஸ் அதை விட டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ரொனால்டோ த்ரோஸ் இஸ் பால் vertically upwards
and Messi is throwing at an angle of theta with the vertical. So vertical பொறுத்து ஒரு particular angle தான் Messi throw பண்றாரு. Both of them stay in our view for the same period. So இந்த both of them stay in our view for the same periodல என்ன சொல்லியிருக்காங்கன்னா time of flight ரெண்டுத்துக்குமே சேமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு இதில் இந்த இதில் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இதுதான்றதுனால இனிஷியல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது. பட் U2 எனக்கு இங்கே வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இட் இஸ் நாட் வெர்டிக்கல். வெர்டிக்கலை பொறுத்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எனக்கு வெர்டிக்கல் மோஷன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பால் வந்து வெர்டிக்கல் மோஷனில் மட்டும்தான் ட்ராவல் ஆகுது. செகண்ட் பால் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனில் ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே டைம் ஆஃப் ஃப்ளைட் சேம்னு கொடுத்துட்டாங்க. தென் ஹைட் அட்டைன் பை தம் ஆர் இந்த ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் சேம்னா T1/T2 எனக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ H1/H2 என்ன வரும்ன்றது தான் கொஸ்டின். ஓகே, இப்போ இதில் இந்த டயக்ராம் இதுதான். பட் எனக்கு ப்ரொஜெக்டைலுக்கு நான் ஹாரிசான்டலை பொறுத்து தான் நான் ஆங்கிள் எடுத்துப்பேன். அதனால் இங்கே தீட்டா அப்படின்னா எனக்கு இந்த 90 - தீட்டான்றது தான் என்னோட ஆக்சுவல் ஆங்கிள். ஓகே, ஏன்னா நான் வந்து ஹாரிசான்டலை பொறுத்து தான் எடுத்து ஆகணும். நான் T1 is equal to T2 அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ T1 டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2u/g தான். வெர்டிக்கல் மோஷனுக்கு 2u/g தான் ஃபார்முலா. ஸோ 2u1/g அப்படின்னு வந்திருக்கு. T2 வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் தானே. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு என்னது 2u sin θ/g அப்படின்றது தான். ஸோ 2u2 sin θ/g அண்ட் அதுலேயும் எனக்கு தீட்டா வரக்கூடாது, 90 - தீட்டா வரணும் பை g அப்படின்னு போட்டோன்னா எனக்கு 2 கேன்சல் ஆகிடுது, g கேன்சல் ஆகிடுது. u1 is equal to u2 cos θ அப்படின்னு எனக்கு வருது. இந்த T1 is equal to T2 வச்சு போட்டு பார்க்கும்போது இப்போ H1/H2 என்னன்றது தான் கேட்குறாங்க. ஓகே, இதில் H1-ஐ நான் என்னென்ன எழுதலாம்? u² sin² θ/2g அப்படின்னு எழுதலாம். H2 is u2² sin² 90 - θ/2g அப்படின்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்தோட ரேஷியோ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா H1/H2 எனக்கு என்னவா இருக்கும்? u1² sin² θ/g இதுதான் H1. u2² sin² 90 - θன்றதை cos² θன்னு எழுதிக்கிறேன் by g. ஸோ g கேன்சல் ஆகிடுது. u1க்கும் u2க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? u1 இருக்க இடத்துல u2 cos θ அப்படின்றத நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஓகே, நான் அண்ட் சாரி இன்னொரு விஷயம், H1 வந்து நான் வேர்ட்டிக்கல் மோஷனாக தான் கன்சிடர் பண்ணோம். வேர்ட்டிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த சைன் தீட்டாவோட டேர்ம் இங்கே இருக்காது. ஸோ u1²/g மட்டும்தான் இருக்கும். u1²/g மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு இங்கேயுமே சைன் தீட்டாவோட இது இருக்காது, u1²/g மட்டும்தான் இருக்கும். பட் எனக்கு u1 வந்து u2 cos θன்னு தெரியும். ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா u2² cos² θ/u2² cos² θ. ஸோ H1/H2 எனக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடுது. எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? T1ம் T2ம் ஈக்குவல், H1ம் H2ம் ஈக்குவல். ஸோ ரெண்டு பாலுமே ஒரே டைமில் மேலே போய் கீழே வந்துடுது. ஒரே அளவுக்கு ஹைட் தான் ரீச் ஆகுது ரெண்டுமே. ஓகே, இதில் இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஈக்குவலாக இருக்குது, ஹைட் எப்படி இருக்குன்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைமுக்கும் ஹைட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா என்னது? 2u sin θ/g. ஹைட்டோட ஃபார்முலா என்னது? u² sin² θ/2g. எனக்கு இது ரெண்டு ஃபார்முலாவையும் பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா, இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டை அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை ஸ்கொயர் பண்ணால் it will be directly proportional to h ன்னு நான் சொல்லலாம். அதாவது h is directly proportional to t². இங்கே கிளியராக எழுதிடுறேன். h is directly proportional to t² அப்படின்னு நான் சொல்லிடலாம் இதில். ஸோ அப்படி சொல்லிட்டேன்னா நான் case 1 case 2 ப்ராப்ளமாக போட்டால் போதும்ல. H1/H2 is equal to T1/T2
the whole square. இதில் வந்து எனக்கு என்ன தெரியும், t1ம் t2ம் ஈக்குவல்னு எனக்கு தெரியும். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். ஸோ h1 by h2 எனக்கு என்னது 1 தான், which is 1:1. ஸோ இவ்வளோ தான் இதோட சால்விங் இது டியூரேஷன் ஆர் சால்விங் இது இவ்வளோ தான். இந்த 3 ஸ்டெப் மட்டும்தான் ஆன்சர். இதை வந்து ஒரு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். பட் திஸ் ஒன் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் உங்களுக்கு அதில் என்ன கிளியராக இருக்கணும், ஹைட்டுக்கும் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கும் இருக்க ரிலேஷன் என்னன்றதில் கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரொஜெக்டைலில் இந்த ஒரு விஷயம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்னென்னா ஒவ்வொரு குவான்டிட்டியும் இன்னொரு குவான்டிட்டியோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்றது. ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் கேள்வி கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினும் அந்த மாதிரி தான் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். The maximum horizontal range of a projectile is 400 meters. ஸோ அதே முன்னாடி பார்த்த மாதிரி R max வந்து 400 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. The maximum height attained by it will be என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் வந்து 400 மீட்டர்ஸு. அப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து எவ்வளோவா இருக்குன்றது கேட்குறாங்க. ஸோ ஆர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400 மீட்டர்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த u ஸ்கொயர் பை ஜி இஸ் ஈக்குவல் டு 400 மீட்டர்ஸ். ஸோ u ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 400 இன்ட்டு ஜி அப்படின்னு நான் போடலாம். இப்போ இதிலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா என்னது, u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இதில் u ஸ்கொயரோட ஃபார்முலா எனக்கு தெரியும், 400 இன்ட்டு ஜி அப்படின்றது இன்ட்டு சைன் ஸ்கொயர். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு தீட்டா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா ஆர் மேக்ஸ் தான் 400ன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சுன்றது எங்கே நடக்குது, அந்த கண்டிஷன் என்னது, மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் நடக்கிறதுக்கு 45 டிகிரி அப்படின்னு நாம் பார்த்துருந்தோம்ல. ஸோ தீட்டா வில் பி 45 டிகிரி அப்படின்றத அதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஸோ 200 இன்ட்டு sin 45 is 1 by root 2. ஸோ sin square 45 வரும்போது 1 by 2. ஸோ ஹைட் வந்து 100 மீட்டர்ஸ். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொஜெக்டைலில் என்னென்ன குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்றதுக்கு சில ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லேருந்து தான் டிரைவ் பண்ணோம். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த டிரைவேஷன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதோட டிரைவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஸ்பெஷல் கேசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நீங்கள் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இதிலிருந்தெல்லாம் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. ஓகே, அந்த கொஸ்டின்ஸில் எப்படிலாம் இன்டர் ரிலேட்டடாக இருக்குது, இந்த குவான்டிட்டிஸ் எப்படி இன்டர் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றதெல்லாமும் இந்த கொஸ்டின்ஸ்லேருந்தே நாம் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ப்ரொஜெக்டைல ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் 2 டைமென்ஷனல் மோஷனில் சர்க்குலர் மோஷனும் இருக்குது, அதையும் பார்ப்போம். Okay, thank you.